வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட காட்ட போகிற ப்ராஜெக்ட் வந்து அனிமல் ஹோம்ஸ். இன்றைக்கி வந்து நான் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது இந்த ப்ராஜெக்ட்டு. இதுக்கு வந்து ஒரு தர்மக்கோல் வாங்கிட்டேன். இதே மாதிரி மார்க்கெட்டில் தர்மக்கோல் வந்து கட்டியே விற்கிது, கட் பண்ணியே விற்கிது. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரீஸு, இந்த இந்த செடி, இந்த பூ, இந்த 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 ஃப்ளாரு இதெல்லாம் வந்து தனித்தனியாக பீஸில் விற்கிது. அது இந்த ஸ்டேஷ்னரிஸில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இது வந்து ஒரு பீஸ் வந்து எல்லாமே ஒவ்வொரு பீஸ் வந்து 3லேருந்து 5 ருபீஸ் அந்த மாதிரி வரும். அந்த பெரிய ட்ரீ மங்கி இருக்க ட்ரீ மட்டும் 25 ருபீஸ் வரும். அது இல்லாமல் நான் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் இருக்குல்ல, அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வந்து வாங்கிக்கிட்டேன். அது வந்து கலர் ஸ்டிக்கும் இருக்குது, ப்ளெயின் ஸ்டிக்கும் இருக்குது. கலர் ஸ்டிக்ஸ் வந்து 50 ருபீஸ் வரும். இந்த மாதிரி ப்ளெயின் ஸ்டிக்னால் உங்களுக்கு 20 ருபீஸ் 30 ருபீஸ் அந்த மாதிரி வரும். இப்போ நான் இதுக்கு என்ன பண்ணிட்டேன்னா, ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கொடுக்கலான்னு நினச்சேன். அதுக்கு மறந்துட்டேன் ஸ்டார்ட் பண்ணுறப்ப. அதுக்கப்புறம் க்ரீன் இந்த புல் இந்த புல் வந்து ஷீட்டு வந்து விற்கிது. சாரி, இந்த ஷீட் வந்து விற்கிது. இந்த புல் பார்த்திங்கன்னா 25 ருபீஸ் வரும். இந்த புல் வந்து 25 ருபீஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து இந்த இது இருக்குது பார்த்திங்களா, அது பிளாஸ்டிக் குளம். இது வந்து குளம் மாதிரி செட் பண்ணுறது. இதுக்கு நான் என்ன பண்ணேன், பிளாஸ்டிக் பாட்டில் இருக்குல்ல, அந்த மூடியை வந்து அடியில் பேஸை மட்டும் கட் பண்ணிக்கிட்டு அதை வந்து ஒரு குளம் மாதிரி செஞ்சுட்டேன். இப்போ ஒன்றொன்னே நான் எப்படி செஞ்சேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கோட்டு இருக்குது பார்த்திங்களா, இந்த கோட்டுக்கு வந்து இந்த கோட்டு வாங்கிட்டு உள்ளே சுற்றி ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து நான் வச்சுட்டேன். சர்க்கிள் மாதிரி வச்சோன்னே என்னால் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு வந்து இப்படி சரியாக ஒட்ட முடியல. இப்படி இந்த ஷேப்பில் ஒட்ட முடியல. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ஷூ லேஸு இல்லைன்னா அந்த ட்ரௌசரில் கயிறு இருக்கும் பார்த்திங்களா, அந்த கயிறை கட் பண்ணி சுற்றி இப்படி வந்து ஒட்டிட்டேன். அந்த டச் பண்ணுற இடத்துல மட்டும் ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து மங்கிக்கு வந்து ட்ரீ வந்து ஹேங்கிங் மாதிரி பண்ணியிருக்கேன். அது நல்லா இருக்கான்னு தெரியல, அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஹார்ஸோட ஸ்டேபிள் வந்து எனக்கு எப்படி செய்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், நான் அந்த போன வீடியோவில் சொல்லியிருந்தேன்னா இந்த ஃபோம் ஷீட் இருக்குல்ல, இதை வந்து கட் பண்ணி உள்ளே அப்படியே சொருகிட்டேன். இந்த 2 சைடும் இந்த ஃபோம் ஷீட்டை இந்த 2 சைடும் சொருகிட்டு மேலே வந்து சும்மா இந்த அட்டை இருக்கும்ல, சாதாரண அட்டை, நார்மலாக நம்ம கடைகளில் பார்சலுக்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல அட்டை, இந்த மாதிரி அட்டை, இதை வந்து மேலே வந்து ஒட்டிட்டு ஜஸ்ட்டு வந்து பெயிண்ட் பண்ணி விட்டுட்டேன், அவ்வளோதான். இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை வந்து கலர் ஸ்டிக்கை ஒட்டுறப்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் அது ஒட்டி நிற்கிது. அதுக்கப்புறம் இந்த அனிமல்லாம் பார்த்திங்கல்ல, இந்த அனிமல் எல்லாத்தையும் வந்து உள்ளுக்குள்ளே வச்சு ஃபெவிகால் போட்டுட்டேன். இந்த மங்கியும் இப்போ நகராது. அதே மாதிரி இந்த ஹார்ஸ் தான் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ இந்த ஹார்ஸுக்கும் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், அந்த ஃபெவிகாலை போட்டு ஒட்டிட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த லயன் இருக்குது பார்த்திங்களா, லயனுக்கு வந்து டென் செய்கிறதுக்கு நான் தனியாக பேப்பர்லாம் எடுத்து கலர் பண்ணல. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன்னா, இந்த குடில் ஜோடிக்கிறதுக்கு, கிறிஸ்டியன்ஸ் குடில் ஜோடிக்கிறதுக்கு இந்த மலை பேப்பர்னு விற்பாங்க. இந்த மலை பேப்பர் இது ஒரு 6 ரூபாய் 7 ரூபாய் வரும். இந்த மலை பேப்பரை வந்து இப்படியே நல்லா சுருட்டி அதை அப்படியே ஒட்டிட்டேன். முன்னாடி லைன் வந்து எனக்கு வேறு கலரில் கிடைக்கல, அதனால லைன் வந்து இதை மட்டும் வாங்கிக்கிட்டேன். இந்த ஒவ்வொரு அனிமலும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 ருபீஸ் வந்திருக்கும். இந்த அனிமல் மட்டுமே எனக்கு 200 ருபீஸ் வந்துருச்சு. அதனால நான் இதெல்லாம் ஒட்டுறதுக்கு நல்ல பெரிய ஃபெவிகால் தான் வாங்கினேன். இது ஒரு 100 ருபீஸ் வந்துச்சு. அப்புறம் போன ப்ராஜெக்ட் வந்து நான் இது கம்யூனிட்டி ஹெல்ப்பர்ஸ்னு ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டபுள் சைடு டேப் அதெல்லாம் வாங்கினேன். அதனால அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. அப்புறம் வந்து என்ன பண்ணிவிட்டேன், இந்த ஃப்ளவர்ஸ்க்கு வந்து நான் ஜஸ்ட்டு சும்மா வச்சுருக்கேன். ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு இன்னும் நாள் இருக்குது. நான் இப்போ ரெடியாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த இதுக்கு இருக்குது பார்த்திங்களா, இந்த இதில் வந்து இந்த ஸ்லைமு, இதை ஜஸ்ட்டு அப்படியே நம்ம ஊற்றிட்டோன்னா தண்ணி மாதிரியே இருக்கும். இதை வந்து ஊற்றிட்டோன்னா தண்ணி மாதிரி இருக்கும். பட் இது இப்போயே ஊற்றி வச்சா வீணாக போயிடுது. அதனால் என்றைக்கு ப்ராஜெக்டோ அன்னைக்கு வந்து இந்த ஸ்லைமை வந்து நான் ஊற்றிட்டு அப்படியே இந்த ஃப்ளவர்ஸ் அதில் ஸ்டிக் பண்ணி அந்த ஃபிஷ்ஷு இருக்குது பார்த்திங்களா, அந்த ஃபிஷ்ஷு இந்த ஃபிஷ் இதை அப்படியே நிற்க வச்சிடலாம். இதை நிற்க வச்சிட்டா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது வந்து கவ்வையும் நிற்க வச்சிட்டேன். கவுக்கு நான் ரொம்ப ரிஸ்க் எடுக்கலை. கவுக்கு என்ன பண்ணேன், இந்த அட்டை இருக்குது பார்த்திங்களா, இந்த அட்டையவே சைடில் 2 அட்டை, அங்கிட்டு 2 அட்டை நிற்க வச்சுட்டு மேலே சார்ட் பேப்பரை ஒட்டி கலர் அடிச்சிட்டேன்.
அவ்வளோதான். சார்ட் பேப்பர் ஒட்டி கலர் அடிச்சிட்டேன். அப்புறம் கொஞ்சம் இது வந்து வைக்கல் வந்து வைக்க முடியல. அதனால் நான் சும்மா டப்பு மாதிரி ஒரு குழந்தைங்க விளையாடுற ஜாமான்லேருந்து ஒரு கப் மாதிரி எடுத்துகிட்டு வைக்கல் மாதிரி ஃபில் பண்ணிட்டேன். பேர்டுக்கு வந்து நெஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ணேன், நான் தர்மக்கோல் கட் பண்ணுறப்பே எனக்கு தர்மக்கோல் பீசஸ் வந்து விழுந்துச்சு. இதை கட் பண்ணுறப்ப தர்மக்கோல் பீசஸ் வந்து எனக்கு விழுந்துச்சு. அதையே அப்படியே முட்டை மாதிரி எடுத்துக்கிட்டேன். இந்த குட்டி குட்டி பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே அங்கே முட்டை மாதிரி ஒட்டி வச்சுட்டேன். இந்த குட்டி பேர்டு வந்து நான் தனியாக தான் வாங்கினேன். அதுக்கு வந்து தேங்காய் நார் இருக்குல்ல, தேங்காய் நார் இந்த நாரை வந்து இந்த தேங்காய் நார் இருக்குல்ல, இதை எடுத்து இதில் வந்து அப்படியே ஒட்டிடணும். இதுலேயும் ரொப்பிட்டேன். அவ்வளோதான். ஸோ அனிமல் ஹோம் வந்து முடிஞ்சிருச்சு. மொத்தம் நம்ம வந்து 1 2 3 4 5 6 and 7 பண்ணியிருக்கோம். இது எல்கேஜிக்குள்ள ப்ராஜெக்ட் தான். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், சாரி, இன்னும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இதை நீங்கள் குழந்தைங்கள்ட்ட அப்படியே கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அதை வந்து வேஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு ட்ரே, இது வந்து இந்த ட்ரே, இது கொள்கிற மாதிரி ஒரு ட்ரே, இது ஒரு 70 rupees வரும். இது ஒரு தடவை வாங்கிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த ட்ரேவை இதுக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா அப்படியே ஓகே, அப்படியே செட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். இது உங்களுக்கு நீட்டாக இருக்கும். என்ன பண்ணாலும் ஆடினாலும் அசையாது. நல்லா பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். இது வந்து நிறைய பேர் பண்ணாததுனால குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, தெர்மோக்கோலை உடச்சிருவாங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.